தோல்ல வர நீர்க்கட்டிகள் அதாவது செபேஷியஸ் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும், பட் அவங்களுக்கு அது எந்த ப்ராப்ளமேட்டிக்காகவும் இருக்காது. அதனால நிறைய பேர் வந்து அதை டயக்னோஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நார்மலாக செபேஷியஸ் கிளாண்டுன்னு இருக்கும் ஸ்கின்ல. இது எதுக்காகனா நார்மலாக ஸ்கின்ல ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றது இந்த செபேஷியஸ் கிளாண்ட்ஸ். அது வந்து செபேஷியஸ் டக் வழியா இது ஸ்கின்ல வந்து அந்த ஆயிலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டக் வந்து அடைப்பு ஏற்படுறப்போ அந்த கிளாண்ட் வந்து பெரிய சைஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து செபேஷியஸ் சிஸ்ட். அப்படி வந்து நம்ம நார்மலா பெயின் எதுவும் இல்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் வந்து அவசியம் கிடையாது. பட் இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ரெட்னஸ் இருக்கும், ஒரு பெயின் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ சில நேரங்கள்ல அது வந்து ஒரு சலம் கூட வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இதை வந்து ஒன்னு கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும். இல்ல ரொம்ப பெரிய சைஸா இருக்கு, கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண முடியல அப்படின்றப்போ இன்சைட் பண்ணி அந்த உள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷனை மட்டும் நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு போஸ்ட் ப்ரொசீஜர் வந்து நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கணும். இட் இஸ் அ வெரி பேசிக் ஓபிடி ப்ரொசீஜர். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இன்ஃபெக்ஷனை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சின்ன சிஸ்டா இருக்கிறப்பவே அது வந்து சர்ஜிக்கலா வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம்.